ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ ஷூ வந்திருக்கு. அதை நான் ஆல்ரெடி சொன்னது தான். நேற்றே வந்துட்டு ஒரு சில பேர் நம்ம லைவில் வரும்போது கமெண்ட்ஸில் சொன்னாங்க, விஜய் பார்வதி இல்லைனா கண்டென்ட் இல்லை, திவாகர் இல்லைனா கண்டென்ட் இல்லைன்னு. இல்லைம்மா, வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய சீசன்ஸை பார்த்துருக்கு. இவங்க போயிட்ட கண்டென்ட்டே வராதுன்னு. அவங்க போனோடனே அடுத்து இன்னொருத்தவங்க வருவாங்க. அந்த மாதிரி இப்போ கிளம்பியிருக்காங்க நம்ம ரம்யா. இப்போ வந்து கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் பயங்கரமான சண்டை. ஏன் சண்டை வருது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு உண்டான விஷயங்கள், அதாவது யாரை வந்து கேப்டனாக வந்து தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து வரணும். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கமருதீன் வின் பண்ண ஒரு விஷயத்தால் அவர் வந்து நேரடியாக அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு உள்ளே போயிட்டார். இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து தேர்ந்தெடுக்கணும். அதில் வந்து அதிகப்படியான ஓட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா கனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி அண்ட் விக்கல் சிக்கரம், இவங்க 2 பேருக்கும் டை ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபரி வந்துட்டு வின் பண்ணாப்புல. அதுவுமே ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஏன்னா சபரி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்புல வழக்கம் போல். அதுக்கப்புறம் பிக் பாஸ் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டாரெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து கடைசியில் வந்துட்டு நம்ம சபரியை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ 3 பேர் உள்ளே இருக்காங்க அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்குள்ளே. யாருன்னா சபரி, கனி, அதுக்கப்புறம் நம்மளுடைய கமருதீன். இப்போ இங்கே இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 இது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. மேபி உங்களுக்கு யார் வந்து இந்த வீட்டு தலைவராக வரணும் அப்படி போன வாட்டி வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. இங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு வேளை வந்து கமருதீனை வந்துட்டு இவங்க வந்து செலக்ட் பண்ணலையான்னு தெரியல, சூப்பர் டிலக்ஸில் இருக்கிற ஆட்கள்லாம். அதனால் வந்து கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா, நானும் சூப்பர் டிலக்ஸில் இருக்கும்போது பேட் பர்ஃபார்மருக்குலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் வைக்கிறாரு. ரம்யா என்ன சொல்கிறாங்க, என்னோட கேமை நான் விளாட்றேன், உங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தை திணிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் போய் குறையும் சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் அண்ணனுக்கு கூப்பிட்டாங்க, என்ன வந்து செருப்பு கட்டி அடிச்சுக்கணும். இது 3வது 4வது வாட்டி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. எத்தனை வாட்டி தான் அந்த செருப்பு வச்சு அடிப்பாங்க தெரில. இந்நேரம் செருப்பு பிஞ்சு நெஞ்சு போயிருக்கும் போல இருக்குது. ரைட்டு, கமருதீன் வந்து அந்த வார்த்தை கேட்டோன்னே என்ன சொன்னால் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரம்யா வந்துட்டு, இல்லை நீ சம்மந்தமே இல்லாமல் அண்ணன் கூப்பிட்டுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா, அதுதான் எனக்கு அப்படின்போது, இல்லைம்மா எனக்கு அது ஃபேக்காக தெரிஞ்சுது அப்படின்போது நான் ஃபேக்காகவே இருந்துக்கிட்டு போகிறேன், சரியா, உங்ககிட்ட ட்ரூவாக இருக்கணும் வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க. வாக்குவாதம் முற்றி போகுது. அதுக்கப்புறம் டம்பால் டிமில்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு கமருதீன் அவரோட ஆதங்கம், ஏன்னா அவர் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்கில் இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த ரம்யா வந்து கம்முன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்படியே அப்படியே பஸ்ட் அவுட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரம்யா மேலே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க நடிக்கிறாங்க, சிம்பத்தி ஓட்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறம்லாம் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே கமருதீன் அண்ட் ரம்யா இவங்களில் யாருக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.